விஜய் தன்னுடைய முதலமைச்சர் கனவிலிருந்து இறங்கி வர தயாராக இல்லை. இந்த ஸ்ட்ராட்டஜியை பிரதானமாக செய்கிறது யாருன்னு கேட்டால் ஜான் ஆரோக்கியசாமி. ஜானை முடக்கினால் விஜய் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வருவார். தொகுதிக்கு 10 கோடி திமுக அதிமுக செலவு. இந்த 2500 கோடிக்கு எங்கே போவது என்றால் கிறிஸ்துவ மிஷனரிகளிடம் நம்ம பணம் வாங்கலாம். இந்த நம்பிக்கை தான் பாஜக பலமுறை அழுத்தம் கொடுத்தோம். எந்த காலத்திலையும் பாஜகவோடு போனால் நமக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். இத்தனை முடக்கம் கொடுத்தாலும் விஜய் அசைந்து கொடுப்பதாகவே தெரியவில்லை. இந்த ஜெகத் கஸ்பார் பாதிரியார் தலைமையில் 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டு மிக எளிதாக நடக்கக்கூடிய சூழல் வந்து மத்திய உள்துறை அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள், ஐபி அதிகாரிகள் அத்தனை பேரும் இப்போ ஜானை நோக்கி. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். சிபிஐனுடைய 2வது கட்ட அந்த விசாரணைங்கிறது விஜயோடது நிறைவடைஞ்சு நேற்று வெளியே வந்ததுக்கப்புறம் பல விஷயங்கள் பேசப்படுது. குறிப்பாக நேற்று காலையிலேருந்தே ஒரு கசிய விடப்பட்ட செய்தி வந்தது. அதாவது விஜய் மீது குற்றப்பத்திரிகையில் விஜயோடைய பெயர் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி வருது. ஜான் ஆரோக்கியசாமி மீது சம்மன் அப்படிலாம் செய்திகள்லாம் பேசப்படுறத பார்க்க முடியுது. 2ஆம் கட்ட அந்த விசாரணையில் என்ன நடந்தது சார்? இல்லை, இப்போ விஜயை பொறுத்தவரை விஜய் தன்னுடைய முதலமைச்சர் கனவிலிருந்து இறங்கி வர தயாராக இல்லை. தேர்தலில் நின்றால் தனக்கு அதிமுக திமுக 25% அதிகபட்சம் சொந்த வாக்கு. ஆனால் விஜய்க்கு 30% வாக்கு இருப்பதாக நம்ப வைக்கப்படுகிறார். இப்போவுமே இதை பிரதானமாக செய்கிறது யாருன்னு கேட்டால் ஜான் ஆரோக்கியசாமி. இந்த ஸ்ட்ராட்டஜியை திமுக அதிமுக எதிர்ப்பு, பாமக பலவீனம், சிறுத்தை அதிருப்தி, தலைமை மீது அதிருப்தியாக இருக்குது. திமுகவை தூக்கி பிடிப்பதனால பாமக பலவீனம், சிறுத்தை அதிருப்தி, கம்யூனிஸ்டுகள் காணாமல் போய்விட்டார்கள். காங்கிரஸ் முஸ்லீம் கிறிஸ்தவர் தலித்து வாக்கு திமுக பக்கம் மாறுவதற்கு இந்த காங்கிரஸ் தான் காரணம். இந்த காங்கிரஸை தனியாக கலட்டி எடுத்து விட்டால் 30% வாக்கு நமக்கு நிரந்தரம். முஸ்லீம் கிறிஸ்துவர் தலித்து இளைஞர்களுடைய வாக்கு இதுதான் ஜானுடைய ஸ்டேட்டஸ். ஜான் ஆரோக்கியசாமியினுடைய இந்த அரசியல் புள்ளி விவரங்களை விஜய் 100க்கு 100 நம்புகிறார். விஜய் 100க்கு 100 நம்புகிறாரு. திமுக அதிமுக வாக்கு 20 to 25% தானே, நமக்கு 30% எப்படி வரும்? இந்த கேள்விக்கு ஜான் சொல்லுகிற பதில் என்னன்னா, இளைஞர்கள் வாக்கு இந்த எந்த கட்சிக்கும் கிடையாது. திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, பாமக கிடையாது. சிறுத்தை இளைஞர்கள் நமக்கு வந்துருவான். செய்திகளில் காலனிகளில் விஜய் கொடி உயர பறக்க விடப்படுகிறது. இந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி தான் நமக்கு 30% வாக்குகளை நமக்கு கொடுத்து விடும். இது திமுக அதிமுகவை விட நமக்கு முன்னணி. முதலமைச்சர் நாற்காலி என்பது நீங்கள் மிக எளிதில் நாற்காலி நம் வசமாகும். இதைத்தான் ஜான் ஆரோக்கியசாமி திரும்ப 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 சொல்கிறார். இதில் சரி, தொகுதிக்கு 10 கோடி திமுக அதிமுக செலவு பண்ணுவான், 2500 கோடி வேணும், 10 கோடி ரூபாய் போட்டான். இந்த 2500 கோடிக்கு எங்கே போவது என்றால் கிறிஸ்துவ மிஷனரிகளிடம் நம்ம பணம் வாங்கலாம். கிறிஸ்துவ மிஷனரிகளிடம் ஆட்சிக்கு வர முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும்னா தொழிலதிபர் தரமாட்டான். தமிழ்நாட்டு தொழிலதிபர் திமுக கொடுப்பான், அதிமுக கொடுப்பான். விஜய்க்கு இந்த 2500 கோடி தரமாட்டான். இதை தாண்டி கிறிஸ்துவ மிஷனரிகளிடம் மிக எளிதாக வாங்கலாம், என்னால் வாங்க முடியும். இப்படி யார் நம்பிக்கை விடுறா? ஜான் ஊட்டுகிறார். இந்த நம்பிக்கை தான் பாஜக பலமுறை அழுத்தம் கொடுத்தோம், அதிமுக அழுத்தம் கொடுத்தோம். எடப்பாடி 2500 கோடி ரூபாய் நானே தர்றேங்கிறாரு. ஒரு வெற்றி பெறக்கூடிய சீட்டுகளும் தர்றேங்கிறார். 40-50 சீட் தர்றேங்கிறார். இப்போ 50 சீட். ஆமாம். இல்லை, முதல் நடந்து சொல்கிறேன், முதல் பேச்சுவார்த்தை
பாஜகவுக்கு போவதற்கு முன்பு நடந்தது. விஜய் அதிமுக சேர்ந்தால் முஸ்லீம் சிறுபான்மை கிறித்தூர் வாக்கெல்லாம் அதிமுக கூட்டணிக்கு வரும். இதில் அதிமுக விஜய் கூட்டணி பருவாரியான வெற்றி பெறும். இதுதான் எடப்பாடியுடைய வியூகம். ஆனால் இதை 100 சீட்டு கேட்குறாரு. 100 சீட்டு கேட்டால் 134 சீட்டில் எடப்பாடி மைனாரிட்டியாக போய்விட்டால் விஜயை நம்பி ஆட்சி நடத்த வேண்டி வரும். 134 ஒரு 100 234 134 118 கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. 30 சீட்டு போயிடுச்சுன்னா 100 சீட்டு தான் ஜெயிக்கும். விஜய்கிட்ட 100 சீட்டு இருக்கும், இல்லைன்னா 75 சீட்டு இருக்கும். விஜய் ஆதரவை நம்பித்தான் நாற்காலி கிடைக்கும், முதலமைச்சர் நாற்காலி. முதலமைச்சர் நாற்காலிக்கு வருவதற்கு முன்பு விஜயுடைய டிமாண்டு எப்படின்னா ஜான் ஆரோக்கியசாமி டிமாண்டாக மாறிடும். எங்களுக்கு ஒரு 10 மந்திரி கூட, நீ ஒரு 10 மந்திரி எடுத்துக்க, எடப்பாடிட்டு பேரம். அப்போ 10 மந்திரி அதிமுக கட்டுப்படாத மந்திரி அதிமுக அமைச்சரவைக்குள் இருந்தால் ஆட்சி நடத்த முடியாது. தொழிலதிபர்கள் பூரா நீங்கள் பல கோடி பேரங்கள் பேசுகிற பொழுது மணலாக இருக்கட்டும், லிக்கராக இருக்கட்டும், இதெல்லாமே பெரிய லாபி. இண்டஸ்ட்ரியல் ஆகட்டும், இதெல்லாம் ஜெயலலிதா தான் முடிவு பண்ணுவார், கருணாநிதி தான் முடிவு பண்ணுவார், ஸ்டாலின் தான் முடிவு பண்ணுவார், எடப்பாடி தான் முடிவு பண்ணுவார். இதை விஜயும் முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு ஆட்சி பலவீனப்பட்டு போயிடும். எப்பொழுது வேண்டுமானாலும் சண்டை வரலாம். நீங்க ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கு என்ன சண்டை? எங்களுடைய ஆதரவுல நீங்க ஆட்சி அமைச்சீங்க 2011. எனக்கு பிடபிள்யூ கொடு, ஹைவேஸ் கான்ட்ராக்ட் கொடு, நிலக்கரி நாங்க இந்தோனேஷியாவில இருந்து இம்போர்ட் பண்றோம் 5 கப்பல்ல, அதுக்கு எனக்கு கான்ட்ராக்ட் கொடு. இதுதான் சண்டை. பிரேமலா தான் ஆள் அனுப்புது. யார்கிட்ட? சசிகலாட்ட. சசிகலா கடவுளே வந்தாலும் கமிஷன் வாங்காம கொடுக்காது. அதான் சண்டை. விஜயகாந்த் ஜெயலலிதா சண்டையா மாறிச்சு. இப்போ விஜய் எடப்பாடி சண்டையா மாறும். இதை கருத்தில் கொண்டுதான் எடப்பாடி எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன், ஆனால் சீட்டு 50க்கு மேல் கொடுக்க முடியும். இந்த பேரத்தில் தான் அதிமுக விஜய் கூட்டணி சேரவே இல்லை. சேராமல் பாஜக பக்கம் எடப்பாடி போவதற்கு இதுதான் காரணம். இப்போ அதே ஸ்ட்ராட்டஜி என்ன நடக்குதுன்னா, ஜான் ஆரோக்கியசாமி 30% வாக்கு நம்மகிட்ட இருக்கு. யார்ட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி அதிமுகவுக்கு என்ன பதிலை சொன்னாரோ விஜய், அதே பதிலை யாருக்கு சொல்றாரு? பாஜகவுக்கு சொல்லுகிறார். டெல்லியில பாஜகவுக்கும் எடப்பாடிக்கு சொன்ன இதே பதில் தான். அப்பதான் இது எங்கே மூல காரணம்? இந்த கருத்தை உருவாக்குவது யார்? இவ்வளவு டெப்தா அரசியல் பேசுறாரு விஜய். சினிமா டைரக்ஷன் பண்ணக்கூடிய நபர் எப்படி இவ்வளவு அரசியலை தெளிவாக போகிறாருன்னா, அது எங்க போய் நிக்குது? ஜானிடம் போய் நிக்குது. ஜானுக்கும் ஜோசப்புக்குமான உறவு. ஜோசப்னா ஸ்டாலினுடைய ஒரிஜினல் பேர். எங்க? இரும்பு மனிதன் ரஷ்ய ஸ்டாலினுடைய ஒரிஜினல் பேர் என்ன? ஜோசப்பு. அந்த ஜோசப் ஜானும் அரசியல் ஸ்ட்ராட்டஜியில எந்த காலத்திலையும் பாஜகவோடு போனால் நமக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். முஸ்லீம் வாக்கு, கிறித்துவ வாக்கு அத்தனை வெளியேறிவிடும். இதை விஜய் எத்தனை முறை விசாரித்தாலும் சிபிஐ சொந்த பணம் 500 கோடி ரூபாய். எது? ஜனநாயகனுடைய படம். அது சும்மா பினாமி தான். அவர் சும்மா 1 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாள் தான். KVN லட்சுமி நாராயணா. சிவகுமாருக்கு அவர் எடுபுடி. அவர் எப்படி 500 கோடியை போட முடியும்? பணம் யாருது? விஜயுடைய சொந்த பணம். 500 கோடி முடக்கம். இத்தனை முடக்கம் கொடுத்தாலும் விஜய் அசைந்து கொடுப்பதாகவே தெரியவில்லை. என்ன காரணம்னா, ஜான் நம்ம 2026 ஜூன் மாதம் முதலமைச்சர் நாற்காலி வசப்படும். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை விஜய் கெட்டியா புடிச்சிட்டு இருக்க. முதலமைச்சர் நாற்காலி மே மாசம் ஜூன்ல நாம் சொல்லுவதுதான். அந்த அடிப்படையில் தான் இப்ப ஜான் ஆரோக்கியசாமியை நோக்கி சம்மன் போகிற மாதிரிலாம் செய்திகள் போடுறாங்க. ஜான் ஆரோக்கியசாமி சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனைகள்லாம் பண்ணியிருக்கிறாரு, அதாவது வெளிநாடுகளே பணம் வாங்கியிருக்கிறாரு கிறிஸ்தவ மிஷனரிகள்ட்ட இருந்து அப்படிலாம் சொல்றாங்களா? அதனால தான் ஜான் ஆரோக்கியசாமி குறிவைக்கப்படுறாரா? அதுதான் காரணம். நீங்க இப்படியே 2010க்கு போயிடுவோம், ரிவர்ஸில் போயிடுவோம். வரலாறுகளை பின்னோக்கி பார்த்தால்தான் நமக்கு பல படிப்பினைகள் கிடைக்கும். நீங்க சைமன் கட்சி ஆரம்பிக்கிறார். சைமன் என்ற சீமான். விஜய் ஜோசப், சைமன் சீமான். ஒரிஜினல் பேர் அவர் சைமன் தான். தமிழ் தேசிய அரசியலை திமுக அதிமுகவை எதிர்க்கக்கூடிய ஜெகத் கஸ்பார், மணிவண்ண, சத்யராஜ், ஆவல் கணேசன், இப்படி பல தமிழ் தேசியவாதிகள் சீமானுக்குன்னு ஒரு சினிமா கிளாமர் பிளஸ் அரசியல், தமிழ் தேசிய அரசியல். இதற்காக ஒரு 100 கோடி ரூபாய் பட்ஜெட் அன்றைய பொது தேர்தலை சந்திப்பதற்கு. 2011
பொது தேர்தலை சந்திப்பதற்கு, எம்பி எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தல் 2009 சந்திப்பதற்கு 100 கோடி ரூபாய் பட்ஜெட் தேவைப்படுகிறது. 100 கோடி ரூபாயை ஜெகத் கஸ்பார் பாதிரியார் என்ன பண்றாரு, தமிழ் தேசியத்தின் மீது அளவு கடந்த ஒரு பற்றின் காரணமாக அவருக்கு இருக்கக்கூடிய வெளிநாட்டு தொடர்புகளை பயன்படுத்தி 100 கோடி ரூபாய் என்பது ஒரு பொருட்டல்ல. இந்த சைமனுக்கு ஒரு பொருட்டல்ல. இங்க தமிழ் தேசியம் உருவாக வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த திராவிட இயக்கங்களுடைய அடிவேரில் அமிலத்தை ஊற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு அது அப்படியே இருக்கு. இந்த ஜெகத் கஸ்பார் பாதிரியார் தலைமையில 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டு மிக எளிதாக நடக்கக்கூடிய சூழல் வந்துருச்சு. ஆனா அப்ப சைமன் என்ன கேட்கிறாரு, இந்த பணத்தை பூரா என்கிட்ட கொடுன்னு கேட்கிறாரு. எப்படி விஜய்க்கு ஜான் ஆரோக்கியசாமியோ அதே போல இந்த சைமனுக்கு ஃபாதர் ஜெகத் கஸ்பார். அப்போ ஜெகத் கஸ்பாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தை தவிர வேற நோக்கம் இல்லை. இப்போ கூட ஃபாதர் என்ன பண்றாரு, வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அத்தனை பேரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு முயற்சி, ரைஸ், அரிசி, சோறு, இப்படி பல பேர் ஒன்றிணைத்து ஒருவருக்கு ஒருவர் பேசி பழகி கலந்து ஒரு அத்தனை பேர் தொழிலதிபராக மாறிட்டு இருக்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். இந்த முயற்சியை 2009 இந்த ஃபாதர் பண்ணார். ஃபாதர் விடுதலை புலிகளுக்கு பணம் சேர்த்த வழக்கில் பிரான்சில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிற நிலை வருது. இப்படியெல்லாம் புலிகளுக்காக பாஸ்போர்ட்டை அவர் வெகு நாட்கள் பயன்படுத்த முடியாத நிலை இருந்தது. இப்போ இதே நிலையை சைமனுக்கு பயன்படுத்துகிற பொழுது சைம படம் எடுக்கணும், நடிகைகளோடு குத்தாட்டம் போட வேண்டும், சொகுசாக இருக்க வேண்டும், துணை நடிகைகளை கர்ப்பமாக்க வேண்டும், விஜயலட்சுமி தமிழ் தேசிய 6 முறை கருக்கலை, இதை தாண்டி சைமன் நகர். இதுல விஜயோட எங்கேருந்து வருது, ஜான் ஆரோக்கியசாமி இதுல எங்கேருந்து வர்றாரு? இல்ல, ஜான் ஆரோக்கியசாமி விஜய் முயற்சி இப்ப நடக்குது. 5 வருஷத்துக்கு முன்பு சைமனுக்கு ஜெகத் கஸ்பார் மூளையா இருந்தார். அதே போல இந்த இத மத்திய அரசு கண்குத்தி பாம்பா அங்க இருக்கக்கூடிய பார்ப்பன அதிகாரிகள், தமிழ்நாட்டில் எந்த அரசியல் நகர்வு நடந்தாலும் அத்தனையும் அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் நடக்கணும். ஐபி இருக்கா, மத்திய உள்துறை இருக்கு, சிபிஐ இருக்கு, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அத்தனையும் அவர்களுடைய கவனத்துக்கு போய்தான் அங்க நடக்கும். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆதவ அர்ஜுனாவை விட, நிர்மல் குமாரை விட, புஷியை விட யார் அதிகமாக நம்புறாரு? ஜானத்தான். எந்த ஆலோசனையா இருந்தாலும் ஜான் தான். ஜானுக்கு இன்னொரு கிரெடிட் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மாற்றம், முன்னேற்றம், அன்புமணியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஒரு முயற்சி எடுத்தார். அந்த பிராண்ட் ஆக்கிட்டாரு. வியாபாரம், இதெல்லாம் கார்பரேட் பிசினஸ் தானே. இது எல்லாமே இப்போ பிரசாந்த் கிஷோர் என்ன பண்றாரு, இங்க இருக்கிற முட்டாள்கள் ஒருத்தர் ஜெயலலிதாட்ட போகும்போது பிரசாந்த் கிஷோர் சொல்லிச்சு, நீ என்ன பண்ணுவே சொல்லு, 234 தொகுதியிலையும் அதிமுகவை ஜெயிக்க வைப்பேன், உனக்கு எவ்வளவு தொகுதி, எனக்கு 2 கோடி கொடுத்துருங்க, 450 கோடி எனக்கு ஃபீஸ். அப்போ ஜெயலலிதா கேட்டது, எத்தனை அந்த எம்எல்ஏ தொகுதியில் எத்தனை ஜாதி இருக்கான், அதிமுக ஆதரவாக அந்த ஜாதி இருக்கா, திமுகவுக்கு ஆதரவாக இந்த ஜாதி இருக்கு, ஓட்டு எத்தனை இருக்கு, நடுநிலையாளர்கள் எத்தனை பேர், இந்த டேட்டாவை வைத்து அதிமுக ஆதரவாக ஒரு லாபியை உருவாக்குவீங்க, அதான் உங்களுக்கு 2 கோடி. இதை நானே செஞ்சுக்கிறேன். நீங்க இப்போ என்னிடம் எல்லா டேட்டாவும் கேட்குறீங்க, நம்ம பேரம் படியில திமுக இதை விட 100 கோடி எச்சா கொடுத்தா எங்க டேட்டாக்களை போட அங்கே வித்துட்டு போயிருவீங்க, எங்க திமுகவுக்கு வித்துட்டு போயிருவீங்க, கிளம்புங்கன்றுச்சு. அதற்கு பிறகு கருணாநிதி உயிரோடு இருக்கிற வரை இந்த டேட்டா பேஸ் ஆட்கள் வியாபாரமே பண்ண முடியல. கருணாநிதி மறைவுக்கு பிறகு, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கார்பரேட் மூளையான சபரீசங்கிட்டையும் இந்த ஆதவ அர்ஜுனாவும் தான் கொண்டு போய் யாரை விட்டது, பிரசாந்த் கிஷோரை கொண்டு போய் திமுகவில் அனுப்பியது. இப்போ அதே நிலைமை தான். ஜான் ஆரோக்கியசாமி, ஜான் விஜயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். பாஜகவால் உடைக்க முடியல, அதிமுகவால் உடைக்க முடியல. இதை அப்போ முதல்ல ஜானை உடைத்தால் சரியா போயிடும். ஜானை முடக்கினால் விஜய் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வருவார் என்று மத்திய உள்துறை அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள், ஐபி அதிகாரிகள் அத்தனை பேரும் இப்போ திமுகவை நீங்க தோற்கடிக்கணும். திமுகவை தோற்கடிப்பதன் மூலம்தான் அகில இந்திய அளவில் காங்கிரஸை தோற்கடிக்க முடியும். இதற்கான வேலைகளை தமிழ்நாட்டிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து தான் பிள்ளையார் சொல்லி
போடப்பட வேண்டும். அப்போ பிள்ளையார் சொல்லி போடணும்னா முதல் வேலை விஜயை பாஜக அதிமுகவான என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும். இதை தடுப்பது யார்? ஜான் தடுக்கிறார். என்னன்னா வெளியில இன்னொரு செய்திகள் பேசப்படுறத பார்க்க முடியுது. சில அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க விஜய் கூட நம்ம என்டிஏ கூட்டணிக்கு போயிடுவோம், இவ்வளோ அழுத்தம் தராங்க நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்றாராம். உடனே ஆதவர்ஜுனா ஜானரிசம் இப்படி போனா நம்ம அரசியலே மொத்தமாக முடிஞ்சு போடும் அப்படின்னு சொல்லி இவங்க தான் தடுக்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இல்லை, அதாவது நீங்கள் புஷிக்கு இந்த அரசியல்லாம் தெரியாது, ஆதவர்ஜுனாவுக்கும் இந்த அரசியல் தெரியாது. திமுகவை பழிவாங்க வேண்டும் என்பதை தவிர ஆதவர்ஜுனா மூலையில் எதுவுமே இல்லை. திமுகவுக்காக 10 ஆண்டு கால லாபி செஞ்சவர். ஏன் லாட்ரி வரணும், தான் எம்பி ஆகணும், மத்திய மந்திரி ஆகணும், இதை தாண்டி மக்கள் அப்படின்னா எதுக்கு ஒரு நம்பர் லாட்ரியும் கள்ள லாட்ரியும் வருது? இவர்களெல்லாம் ஒரு கார்பரேட் தான். இப்போ இதை முழுக்க தடுப்பது, அரசியல் ஸ்ட்ராட்டஜி உருவாக்குவது, புள்ளி உரங்களை சொல்லுவது, சமூக மாற்றத்தை சொல்லுவது, இதெல்லாம் நீங்கள் இவங்கள அதாவது புஷி எல்லாம் அவருக்கு அரசியல் பேசுறதே இல்லை, ஆதவர்ஜுனாண்ட கேட்கறதே இல்லை. அரசியல் உட்கார்ந்து ஆலோசனை பெறுவது, சந்தேகத்தை தீர்த்து கொள்வது விஜய்க்கு யாரு? ஜான் தான். அப்போ ஜான் ஒன்று ஜோசிகாரை சொன்னால் கேட்பாரு, ஜோசிகார் இல்லைன்னா இந்த அரசியல் ஜோசிகாரன் ஜான் தான். இப்போ ஜான் இப்போ சிபிஐ விசாரணையில் புஷி, ஆதவர்ஜுனா, நிர்மல் எல்லாமே சார் எங்களுக்கு ஜான் வழியாக தான் சார் உத்தரவு வரும். விஜய் ஜானுக்கு சொல்லி ஜான் தான் எங்களை வேலை வாங்குவார். அவர் எப்போ திருச்சியில் புறப்படுறாரு, பனையூரில் புறப்படுறாரு, கரூரில் புறப்படுறாரு, இது எல்லாமே எங்களுக்கு உத்தரவு யார் வழியாக வரும்? ஜான். அப்போ ஜானையே பிடிச்சா என்ன? ஜானை மடக்கினால் என்ன? ஜான் கைது செய்யப்பட்டு அவருடைய ஆலோசனை தடுத்தால் என்ன? இது ஒரு டிப்ளமசி தானே. இதை தான் பாஜக இப்போ ஜானை நோக்கி தன்னுடைய ஆயுதங்களை, அறிவு ஆயுதங்களை இப்போ ஜானை நோக்கி திருப்பி இருக்கு. ஜான் இதிலிருந்து எப்படி வெளிவர போறாரு, விஜய் எப்படி வெளிவர போறாரு என்பது இவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அவர்களோடு பொருத்தி பார்க்கிற பொழுது இவர்களை அவர்கள் வெல்லுவார்களா, அவர்களை இவர்கள் வெல்லுவார்களா என்பதை இதுதான் இப்போ ரேஸ். இந்த ஓட்டப்பந்தயத்தில் யார் வெற்றி பெறுவார்கள்? இப்போ விஜய ஜானை பிரித்து விட்டால் விஜய நாம மிக எளிதாக கையாளலாம். இந்த முடிவுக்கு பாஜக வருது. பாஜக வந்தவருக்கு இப்போ யாரை கைது செய்யணும்? ஜானை. ஏன்னா விஜயிடமிருந்து உத்தரவுகளை பெற்று அத்தனை பேருக்கும் உத்தரவை பிறப்பித்தது ஜான் தான். எங்க மாவட்ட செயலாளர் உட்பட மாவட்ட செயலாளர் சொல்லுகிற அந்த நிலவரத்தை விஜய்க்கு பாஸ் பண்ணியது யாரு? ஜான் தான். இது விஜய் விசாரிக்கும் போது தெரிஞ்சு போச்சு, ஆதவ விசாரிக்கும் போது தெரிஞ்சு போச்சு, புஷியை விசாரிக்கும் போது தெரிஞ்சு போச்சு, மதியழகனை விசாரிக்கிற பொழுதுதான் தெரிந்து போச்சு. நீங்க அவன் ஐபி என்ன பண்ணுவான்? எல்லா காலர் ஐடி 3 மாத காலம் அவர் யார்கிட்ட பேசியிருக்காரு, என்ன பேசினார், வாட்ஸ்அப் கால் என்ன பேசினாரு, சாதா கால் என்ன பேசினாரு, எல்லாம் அமித்ஷா டேபிளில் இருக்கும், ஹெட்மாஸ்டர் டேபிளில் இருக்கும். அப்போ இதிலிருந்து ஜானும் தப்பிக்க முடியாது, விஜயும் தப்பிக்க முடியாது. இவர்களெல்லாம் அப்பாவிகள், அவர்களெல்லாம் அம்புகள். எய்தவர் யார்? எய்தவர் ஜானோ ஜோசப் தான், ஜோசப் விஜய் தான். இதை நோக்கித்தான் இப்போ சிபிஐ விசாரணை முழு மூச்சாக பயணப்படுது. அப்ப இதனுடைய முடிவு கண்டிப்பாக விஜய் சரண்டர் ஆகணும், இல்லைன்னா ஜான் கைது செய்யப்படணும். சரிங்க. இன்னொரு பக்கம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாரு. ஆளுநர் வழக்கமாக எல்லா வருடம் போன வருஷம் போல இந்த வருஷமும் தேசிய கீதம் இங்கே பாடப்படலாம் அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாரு. சட்ட ஒழுங்கு காரணம் காட்டி எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாரு. முதல் சட்டமன்றமே வெளிநடப்பு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஆளுங்கட்சி எதை செய்தாலும் எதிர்கட்சி எதிர்க்கும். எடப்பாடியே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக எதிர்க்கும். இதுதான் இங்கு வளமையாக ஒன்று உள்ளது. கருணாநிதி இருந்தால் ஜெயலலிதா வெளிநடப்பு செய்யும், ஜெயலலிதா இருந்தால் கருணாநிதி வெளிநடப்பு செய்வார். 2 ஆட்சிகளும் 2 அதிகாரிகளும் ஒன்றாக நடத்துகிற நாடகம் இது. பாஜக இப்போ அதில் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, திமுக எப்படியாவது தோற்கடிக்கப்பட வேண்டும். திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் திமுகவை எதிர்க்கணும். திமுக செய்கிறதை பூரா தவறு தான் செய்து, தவறை தவறு என்று மீண்டும் மீண்டும் சொல்லணும். இதுதானே தவிர இதில் நான் பல பட்ஜெட் உரையை பார்த்துருக்கேன். அட்டை மாறும், உள்ள செய்தி அப்படியே இருக்கும். ஜெயலலிதா கருணாநிதியா மாறுவார், கருணாநிதி ஜெயலலிதா மாறுவார், ஓபிஎஸ் வருவார், இபிஎஸ் மாறுவார், ஸ்டாலினா மாறுவார், அட்டை தான் மாறும். ஓபிஎஸ் மாதிரி தங்கம் தென்னரசா இருப்பாரு, பட்டி கொண்டு வரது. ஆமா ஆமா. இதுல எந்த மாற்றமும் தமிழ்நாட்டில் நடக்க போவதாக எதுவும் இதுவரை புதிதாக ஒரு மாற்றம் நடந்ததாக என்னுடைய அறிவுக்கு பட்டது நடக்கல. சரிங்க. நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.